நம்முடைய பாடல் தாளிலே துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் என்கிற பாடலை பாடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம் என்கிற பாடலை பாடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீங்கினதே, பஞ்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீங்கினதே, சொந்த ரத்தம் சிந்தினமை மீட்ட தேவனை துதித்திடுவோம், சொந்த ரத்தம் சிந்தினமை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம், சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, நம்பினோரை தாங்கும் தேவன் என்றும் என்றுமாய் துதித்திடுவோம், நம்பினோரை தாங்கும் தேவன் என்றும் என்றுமாய் துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின்
தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணீர் கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் அறுத்துமே கண்ணீர் கவலை அகற்றினாரே. புதிய நாடை அருளி செய்த தேவனை துதித்திடுவோம். புதிய நாடை அருளி செய்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார். ஆயத்தமாகி ஏகிடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார். ஆயத்தமாகி ஏகிடுவோம். அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். அன்பர் இயேசு சாயல் அடைந்து என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். இயேசுவை பணிந்திடுவோம். இயேசுவை பணிந்திடுவோம். ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்னவென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் மேல்தான் நாம் விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறோம். ஆகவேதான் பக்தன் ஜோதியின் தேவனாம் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பரலோக பிதாவின் தற்சொரூபமாக தான் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அப்படியானால் திரித்துவ தேவனும் ஒரே தேவனாக ஜோதியின் தேவனாக காணப்படுகிறார். நம்மால் சொல்ல முடியும், அவரிலே இருள் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆகவே அவர் மீது விசுவாசம் வைக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் அடையுமாம்? பஞ்சை போல வெண்மை அடையக்கூடியதா இருக்குமாம். காரணம், அவர் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே
நம்மை பாவ சாபங்களில் இருந்து விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்குகிறவராக மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருப்பேன், உன்னை தாங்கி ஏந்தி சுமக்கக்கூடியவராக இருப்பேன். ஒருவேளை இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை, காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லா பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்பட செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணின போது குறிப்பிட்டார். என்ன சொன்னார் என்றால், வாக்குத்தத்தமானது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்திலிருந்து கர்த்தர் வர பண்ணுகிற யாவருக்கும் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன? தேவன் சொன்னாரே, பரிசுத்தாவின் உன்னத பலனை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதுதான் வாக்குத்தத்தம். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்தில் இருந்து கர்த்தர் வர பண்ணுகிற யாவருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அந்த பேதுரு தான் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக என்ன செய்யுங்கள்? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராகும், நம்மை அபிஷேகிக்கிறவராகும், நம்மை ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்திற்குள் வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அடைந்த ஜனங்கள் தான் அன்றைக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மற்ற ஜனங்கள் ரட்சிப்படைந்தவர்களாக சபைக்குள்ளே கடந்து வந்தார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்ப நீங்கள் தேவனை துதிக்கக்கூடிய துதி, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனை, நீங்கள் ரட்சிப்படைந்து இருக்கக்கூடிய அனுபவம் மற்ற ஜனங்களை உங்களோடு ஐக்கியப்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த காலை வேளையில எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள், கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிற துதி, நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, எங்களிலே இருக்கக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம், எங்களிலே இருக்கக்கூடிய அபிஷேகம், கர்த்தாவே, அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளாகவும் ரட்சிப்படைய பண்ணக்கூடியதாகவும் அந்த துதி ஆராதனையிலே இணைய பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் என்று உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இனி வரக்கூடிய நாட்களில நீங்க சாட்சி கொடுக்கணும். பாஸ்டர், நாங்க துதித்தோம், நாங்கள் தேவனை ஆராதித்தோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், நாங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தோம், எங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா மனம் திரும்பினது, எங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, எங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா உம்மாலே ஏற்படுத்தப்பட்டு துதியை சொல்லி வருகிறது என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தேவன் நம்மை துதிக்க வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், ஆராதிக்க வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரை துதித்து ஆராதிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த தகுதி மனுஷராலே உண்டாகிறதல்ல, தேவனாலே உண்டாகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் என்கிற பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, நம் கால்களை கன்மலையின் மேல், நம்
கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதாம் நம்மை வழி நடத்தும். நிறுத்திய நீதாம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். தாவீது கருளின கிருபை சுத்தர்களாய் வாழ தந்திடுவார். தாவீது கருளின கிருபை சுத்தர்களாய் வாழ தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும்
நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். போற்றிய பணிந்திடுவோம். போற்றிய பணிந்திடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து முடித்த பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போன போது தம்மை பின்பற்றி வந்த சீடர்களை பார்த்து, தம்மை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் மேல் ஒரு விசேஷித்த ஊழியத்தை வைக்கிறேன் என்பது அர்த்தம். அப்படி சொன்ன அதே ஆண்டவர் தான் சொன்னார், ஆனால் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பு எருசலேமிலே போய் தரித்திருந்து காத்திருந்து உன்னதத்திலிருந்து நான் தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து பெற்று கொடுக்கக்கூடிய உன்னத பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த கட்டளைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையின்படியே போய் துதித்து கொண்டிருந்தார்கள், பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், ஜபத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் காத்திருந்தார்கள். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய்யாகாமல் மெய்யானதாக உண்மையானதாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பலன் உள்ளதாக நன்மையாக இறங்கி வந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியானால் இன்றைக்கும் தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா, நாடோறும் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருந்து ஜெபித்து துதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கும் உண்மையுள்ளதாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தேவனாலே அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவார்கள். ஆம், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் மத்தியிலே அநேகரை ரட்சிப்படைய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். துதிக்கிறவர்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்கிற பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தோயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ள
சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆமென் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ அக்கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கேதா ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனா திரையில் இன்பராம் சொனமோ திருப்பா இந்தவனா திரையில் இன்பராம் சொனமோ திருப்பா கையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருமென்று நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருமென்று நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம் நன்றியா
மிக பொங்கே. ஒவ்வொருடைய உள்ளமும் நன்றியால் பொங்கட்டும், அபிஷேகத்தினால் பொங்கட்டும், துதி பலியினால் பொங்கட்டும், ஸ்தோத்திர பலியினால் பொங்கட்டும். இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் தேவன் தம்முடைய உன்னத பலத்தாலே நிரப்பும்படியாக இந்த காலை வேளையில தேவ ஜனங்களே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த காலை வேளையில நிரம்பி வழிகிற பாத்திரமாக, பொங்கி வழிகிற பாத்திரமாக, சந்தோஷத்தினாலே நிரப்புகிறவராக, மகிழ்ச்சியினாலே அகமைகளை பண்ணக்கூடியவராக, அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் நிறைவாயிருக்கும்படியாக ஒரு தலபல வரத துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு தலபல வரத பதில நமக்கு இந்த காலை வேளையில நம்முடைய ஜனங்களின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தலபல வரத பதில நமக்கல வரத சந்தலபல வரத பதில நமக்கல வரத பதில ஒரு தலபல வரத பதில நமக்கல வரத பதில பல வரத பதில ஒரு பெரிய தெய்வீக சுத்திகரிப்பும் ஜீவியத்திலே உண்டாகும்படியாக ஒரு தலபல வரத பதில நமக்கல வரத பதில துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு தலபல வரத பதில நமக்கல வரத பதில ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த ஆவியை சிந்தனை மண்டலங்களிலேயும் கொடுத்து எண்ணங்களும் தூய்மையாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக, சிந்தனைகளும் தூய்மையாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக, எண்ணங்களின் தோற்றங்களும் சுத்திகரிப்படைந்ததாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல வரதபதில ரபக்கல வரதபதில சந்தலபல வரதபதில ரபக்கல வரதபதில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நான் வேதத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து படித்து பார்த்தேன். யூதாவை எசேக்கியா ராஜா அரசாண்ட நாட்களிலே மற்ற ராஜாக்களுக்கு இல்லாத ஒரு பற்றும் பாசமும் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் மேல் உண்டானது. ஆகவே எசேக்கியா ராஜா சிந்திக்க ஆரம்பித்தார், நான் தேவன் மேல் பற்றுதலோடு காணப்படுகிறேனே, நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்த போது ஒரு ஆலோசனையை அவர் பெற்றுக்கொண்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார், நீ லேவியரையும் ஆசாரியரையும் என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து. நீ என்ன செய்? ஆலயத்தை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து என்று சொன்னார். ஆகவே எசேக்கியா ராஜா என்ன செய்தார் தெரியுமா? லேவியர் எல்லாரையும் கூடி வர பண்ணினார், ஆசாரியர்கள் எல்லாரையும் கூடி வர பண்ணினார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த லேவியரும் ஆசாரியர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து ஆலயத்தை 8 நாட்கள் சுத்தம் பண்ணினார்கள். அப்படியாக அவர்கள் சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக ஆலயத்தை ஆயத்தப்படுத்தின போது ஹல்லேலூயா தேவனை துதிப்பதற்கென்று, தேவனை ஆராதிப்பதற்கென்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தின போது, அப்படியாக அவர்களுடைய ஜீவியம் ஆலயம் ஆயத்தமாக்கப்பட்ட போது அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று தெரியுமா? சந்தோஷம் உண்டாயிற்று. தேவனை துதிப்பதற்கென்று, தேவனை ஆராதிப்பதற்கென்று யார் தங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு இராத ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், மொத்தம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். முன்னாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே இருந்த பரிசுத்தம் அல்ல,
முன் நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே இருந்த சுத்திகரிப்பு அல்ல. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டுமே கர்த்தாவே. அப்படியே நாங்கள் எங்கள் பரிசுத்தத்திலே உம்மையே நோக்கி பார்த்து சுத்திகரித்துக் கொள்ளும் போது நீர் எங்கள் உள்ளத்திற்குள் அல்லவா வாசம் பண்ணுவீர். கடந்த காலங்களிலே இருந்த மகிழ்ச்சி அல்ல, அந்த மகிழ்ச்சி நிறைவா இருக்கும்படி செய்வார். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியும் வேண்டுகிறேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே அப்படியே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்கு இந்த காலை வேளையிலே தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த சுத்திகரிப்பை. ஏன் தெரியுமா? எசேக்கியா யூதாவை அரசாண்ட நாட்களிலே ஆராய்ந்து பார்த்தார். அன்றைய நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடியவர்களாய் இருந்தார்கள். மூதாதையர்கள் எல்லாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே எசேக்கியாவுக்கு தேவன் மேல் ஒரு பற்றுதல் உண்டான போது அவருக்கு என்ன வாஞ்சை உண்டாயிருந்தது என்றால், அந்த தேவ கோபம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆலோசனை கிடைத்தது. ஆலயத்தை சுத்திகரிப்படைய பண்ணு, லேவியரையும் ஆசாரியரையும் பரிசுத்தப்படுத்து என்று அதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள், சர்வாங்க தகன பலிகளை இட்டார்கள், ஸ்தோத்திர பலிகளை இட்டார்கள். தேவாவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். மகிழ்ச்சி உண்டானது. ஒரு தலபல இந்த காலை வேளையில அப்படி ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணி கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக, மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற தயவுக்காக, சந்தோஷப்படுத்துகிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல இனி நீ துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தலபல சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உடுத்து வைக்கிற தேவன். ஒரு தலபல இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் அப்படியே அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, உம்மை துதிக்கிறவர்களை நீர் மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன், உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக, வாழ்வை சுத்திகரிப்படைய பண்ணுவதற்கு ஏதுவாக, வாழ்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே மகிழ்விக்கிற தேவனாக இருக்கிறீரே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே எந்த அசூசியும் இராதபடி, எங்கள் வாழ்விலே எந்த கரைதிரையும் இராதபடி கர்த்தாவே நீர் சுத்திகரிக்க விரும்புகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நாங்கள் உம்மை துதிக்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் உள்ளத்திலே நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தோடு எங்களுக்குள்ளாக உலாவி வரும்படியாக, சந்தோஷத்தோடு எங்களுக்குள்ளாக வீற்றிருக்கும்படியாக, மகிழ்ச்சியோடு எங்களுக்குள்ளாக உறவாடும்படியாக எங்கள் வாழ்க்கையை இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு எங்கள் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒரு எங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு எங்கள் மூலமாக அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும். ஒரு நாங்கள் சுத்திகரிப்படைகிறவர்களாக மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக அநேகர் சுத்திகரிப்படைய வேண்டும். ஒரு கர்த்தாவே, அதற்கென்று எங்கள் ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் சொல்லி இருக்கிறீரே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறையாமல் காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற சந்தோஷம் குறையாமல் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. அதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படியே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே கரை திரை ஒன்றும் இல்லாமல் கர்த்தாவே தூய தேவனாக காணப்படுகிறீரே. கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரே. நீர் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிற மகிழ்ச்சிக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக காணப்பட, நீர் கொடுக்க விரும்புகிற பரலோக சந்தோஷத்திற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக காணப்பட எங்கள் வாழ்வை இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தகுதிப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தரையே உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து அவருடைய கரத்திலே உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஒரு கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தேவ பிரசன்னம் நிறைந்த வாழ்வை உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாக்கி கொடுத்து மகிமை நிறைந்த ஹல்லேலூயா சபையாக காணப்பட செய்வார். துதிப்பதே என் தகுதியல்ல, துதி தேடுவேன் இயேசுவை. 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 மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஒளியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்ல, துதி தேடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்ல, துதி தேடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்ல, துதி தேடுவேன் இயேசுவை. சாலமோனும் கூட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கேருபீன்களுக்கு கீழாக வைத்து ஹல்லேலூயா அதன் ஸ்தானத்திலே வைத்த போது அவர் ஜெபிக்க கூடியவராக இருந்தார். ஆலயம் மகிமையாலே நிரம்பினது. சாலமோனுடைய ஜெபத்துல அநேக ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. பாவத்தால் ஏற்படக்கூடிய பஞ்சம் இருக்கக்கூடாது, மழை பெய்ய வேண்டும், கொள்ளை நோயிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும், கர்த்தருடைய கிரியைகளை காண வேண்டும், சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும், தேவ தயவு கிடைக்க வேண்டும், தேவனுடைய நீதியினாலே வெற்றி உண்டாக வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி ஆலயம் மகிமையாலே நிரம்பும் போது அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை அந்த சாலோமோனுடைய ஜெபத்தின் மூலமாக அன்றைக்கு நிறைவேற்ற தேவன் நல்லவராய் இருந்தார் என்றால் ஒரு இந்த காலை வேளையிலேயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கின்றேன், உம்மை ஆராதனை செய்கின்றேன், உம்மை ஆராதனை செய்கின்றேன்.
ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே எந்த சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே எந்த சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிப்பு நீக்கிவிட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிப்பு நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். ஆலய மகிமையாலே நிரம்பினது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னவள் யார்? அன்னாள். ஒரு குழந்தையை தான் கேட்டாள், அந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அன்னாள் சும்மா இருக்குல்ல, பாடி துதிக்க ஆரம்பித்தாள். உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னாள். கர்த்தர் அதிகமான பிள்ளைகளை கொடுத்தார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுத்து ஒரு தலபலவர மேன்மைப்படுத்துகிற தேவனாக, ஒரு தலபலவரத பதிலாக உன் வேண்டுதல் கேட்கக்கூடிய இடமாக, ஒரு தலபலவரத பதிலாக உன் ஜபங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக காணப்படும்படியாக, ஒரு தலபலவரத பதிலாக உன் வாழ்க்கையில இருந்த வறட்சிகள் எல்லாம் நீங்கி போனதாக காணப்படும்படியாக, ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிற தெய்வுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகிறார். துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாயிருக்கும். துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் உண்டாயிருக்கும். துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையிலே மகிமை குறையாததா இருக்கும். ஒரு தலபலவரத தேவன் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு தலபலவரத உங்களுக்குள்ளே கர்த்தர் எந்நாளும் வாசம் பண்ணுகிறவராயிருப்பார். ஒரு தலபலவரத உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு உங்களோடு ஐக்கியப்படுவார்கள். ஒரு உங்களோடு காத்திருந்து ஜெபிப்பார்கள். ஒரு
பக்தி உள்ளவர்களை அனுதினமும் ஹல்லேலூயா உங்களோடு கர்த்தர் ஐக்கியப்படுத்தக்கூடியவராகவே இருப்பார். ஒரு தலபலவரத பதில் நபகலவரத பதிலவே ஹல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையான ஈவுகள் அதிகமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு தலபலவரத பதில் தேவையான கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டே காணப்படுவார்கள். ஒரு தலபலவரத பதில் மகிமை நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கும். ஒரு தலபலவரத பதில் நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். ஒரு தலபலவரத பதில் சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி போனதா இருக்கும். ஒரு தலபலவரத பதில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறோம், அவரையே நோக்கி பார்த்து ஜீவிக்கிறோம், அவர் மீதே எங்கள் பற்றுதல் காணப்படுகிறது. ஒரு தலப அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள். அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதிகளிலே பயப்படத்தக்க தேவனாக இருக்கிற தயவுக்காக, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீரே கர்த்தாவே, உம்மாலே ஏற்படுத்தப்படுகிற ஜனங்களை துதிக்க வைக்கிற தேவன், அதற்கு தகுதிப்படுத்துகிற தேவன், அதற்கு தேவையான கிருபை வரங்களை சத்தியங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே, யாரெல்லாம் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்கிறார்களோ அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிப்படைவார்கள், ஜனங்கள் அபிஷேகிக்கப்படுவார்கள், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள், உன்னத பலனை பெற்றுக்கொள்வார்கள், உம்மாலே அனுப்பப்படுகிறவர்களாக காணப்பட முடியும். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, சரியான சுத்திகரிப்பு பரிசுத்தமாக்கப்படுதல் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். கர்த்தாவே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு ஜீவியத்தை அர்ப்பணித்தவர்களாக காணப்பட முடியும். உண்மையான தெய்வ பற்றோடு வாழ முடியும். உண்மையாகவே உம்மை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட முடியும். ஆகவே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கினதாக காணப்படும். கர்த்தாவே, ஜீவியமானது உம்முடைய மகிமையாலே நிரம்பி காணப்படும். கர்த்தாவே, உம்முடைய நன்மைகள் அதிகமாக கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து கடந்து வரும் என்பதை கர்த்தாவே நாங்கள் சிந்தித்து ஆராதித்து ஹல்லேலூயா அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே துதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனங்கள் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். உண்மையான தெய்வீக பரிசுத்தமாகுதல் ஒவ்வொருடைய வாழ்விலேயும் நிறைவாய் உண்டாயிருக்க செய்தருளும். கர்த்தாவே, நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை கர்த்தாவை உறுதிப்படுத்தி வாழ தேவன்தாமே இந்த காலை வேளை ஆராதனை கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களியூறுகிறோம் என்று சாட்சி பகர தேவன்தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.